தனை விரட்ட வாய்த்ததின் மாவே உண்ட சம்போ பழனிமலை திருச்செந்தூர் திருமலை அப்பனை மாறுபட சுரந்தலைய சாமி கணபதியே என் குரு கணபதியே என் குரு அப்பன் கனவுலையும் ஏ கொடவையத்தோ கயனி கொஞ்சரமே உமை பாடேவமே ராமா பாரே ஆனோ சுவாமி ஆதியில அம்பலத்தில் சுவாதியில துகள் மாலை அடிமுடியும் அம்பல வாரரோட நல்லருள நந்தி தரைய நல்லயத்தில் இருகில சொல்ல நாங்கள் இருப்பார் அருள் புரிவார் அரக்கர்களை கருவார் ஹரிராமா அண்ணா சீதா ஸ்ரீராம சந்திரனே சிறுமிக்கினி கோசலையாள் கோதண்டனே ரகுராமா இந்த குழந்தைக்கு நீ அருள் புரிவார் கண் கொடுத்த காளி கதைக்கருள பெற்ற அம்மா பேராண்ட கேட்ட பேச்சு நெட்ட காட்டுவன பேச்சு கதைக்கருள அங்கத்தில பிறந்த அங்காள அம்மா அங்காள சக்தி அடிகளுக்கு சந்தோஷமாக அம்பிகைய காளிய கதக்கருள வேணும் சத்தி கொண்ட வடக்குத்தி வடகாசி அம்பிகை அங்காள பரமேஸ்வரி ராத்தில் அமர்ந்த இருக்கங்கூடி மாறி இன்பமுடன் அருள் சத்திய நாகம்மா கதக்கருள வேணும் அட்டஹாளி 8 பேர் அட்டஹாளி மாயாண்டி சுடரோலியில் பிறந்த ஐயாவான சுடல சுடல மாயாண்டி முன்னால் நின்று அருள் புரிவார் அணக்கர
சுடல வந்தனுக்கு அருள் புரி சிவல பேரி மாயா சிவல பேரி சிறுமிக்கு நீ செல்ல புள்ள சொல்லி வர நீதர் போன கொண்ட கோட்ட வாசல் கோட்ட வாசல் குழந்தைக்கு நீ என்ன அரசி மகன் தபுஷிநாதன் அரசி மகன் தவசுநாதன் அண்ணாவி சிவபெருமாள் சிவன் அணைந்த பெருமாள் சிறுமிக்கு நீ அருள் புரிவார் ஐயாவான பெரிய சுவாமி புத்திரிக்கு அருள் புரிவார் நாட நல்ல சன்னியாசியும் நலமுடனே வந்தருள்வார் பாதாள காண்டியம்மா மாலைக்கு அருள் புரிவார் மாட நல்ல மாடத்தியார் பொல மாடம் பொல மாடத்தியார் அருள் புரிய வேணும் அம்மா தள்ளவாய் மாட சுவாமி ஆயிரத்தெட்டு மாட அண்ணாவி மாட சுவாமி மதளைக்கு நீ அருள் புரிவார் கரடி மாட சுவாமி கரடி நல்ல மாடத்தி கருள முப்புலி மாட சுவாமி முப்புலி மாட அம்பிகை வந்தனுக்கு அருள் புரி மாயாண்டி சுடலாய் இந்த மதளுக்கு நீ அருள் புரி தாயான இசைக்கு இசைக்கருள வேணும் சுடரொலியில் பிறந்ததே ஒலி சுடல மாயாண்டி உடனிருந்து அருள் புரி பொலி பீட சுவாமி புத்திரிக்கு அருள் புரி கழுகு மாட கதைக்கருள சட்டநாத சாமி சங்கிலி நடு கிழவை மாடப்ப தேவர் மாடி பிள்ளை வந்துதித்த தெய்வம் தானே ஆதியில சப்பாடி பாதியில மந்திரி மாறு காலு மாறு அப்படியா கொடுத்ததாலே சப்பானி மாடன் ஒரு பெயர் சப்பானி மாட ஐயாளுக்கு அருள் எல்லாத்துக்கும் இளைய ஐயாவான சின்ன நம்பி எனக்கு அருள வேணும் ஆஞ்சனாவின் தேவி ஆஞ்சனாவின் தேவி எங்க அனுமந்தனும் அருள் புரிவார் எங்கள் ஊர ஐயனாரே திருக்கருடையார் ஐயனாரே தேவியர்க்கு அருள் புரிவார் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அங்கே நாவலர்கள் போலும் நாடு செந்தாள பூச்சோரு அங்கே சிவநல்லூர் நகரில் வாழும் மாடந்தேரு நாமம் பெற்ற மாட சுவாமி புலவர்
மல்லி பூச்சோரி அந்த வல்லம் என்ற நகரதி வாழ்ந்தவர் தான் குருநாதன் அங்க வில்லிசைகள் கவிகள் பாடும் அறுத்தம் போட்டு அறுத்தம் சொல்லுக்கு சொல் அறுத்தம் சொல்லும் அங்கே சுதிதவரா மணிமாறல் சுப்பிரமணிய நாமம் பெற்ற சுப்பிரமணிய நாமம் பெற்ற மாமா சுப்பிரமணிய புலவர் வாதோ மாமா சுப்பிரமணிய வாடாமல்லி பூச்சோரி அந்த வல்லம் என்ற நகரத்தில் வாழ்பவர் தான் குருநாதன் பாருலகம் பேரு மாமா பாலையா புலவர் வாடாமல்லி பூச்சோரி அந்த வல்லம் என்ற நகரதி வாழ்ந்தவர் தான் குருநாதன் அகில உலகமெல்லாம் பேரு அகில உலகமெல்லாம் பேரு மாமா செல்லச்சாமி புலவர் பாதோ மாமா செல்லச்சாமி சுவாமி பாடறியம் படிப்பறியம் பாலை நான் மாறியம் பாட்டில் உள்ள வகையடறிய ஏட்டில் உள்ள ஏட்டில் உள்ள வகை அப்படியே ஐந்து நல்ல வயதில் அறியாத பிராயத்தில் அறிவுக்கலை அம்மா அப்பா கற்று தந்த வாத்தியாரை கனவுலையும் சொல்லி வைத்த சொப்பனத்தில் ஒரு நாள் மறந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் மறந்தாலும் ஒரு நாள் மறப்பதில்லை அண்ணன் ஒன்ன மறந்தாலும் அண்ணன் ஒன்னை தங்கராஜ மறப்பதில்லை தங்கராஜ அப்படி வந்த சபையோர்கெல்லாம் வந்த சபையோர்கெல்லாம் வணக்கம் செய்தாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற கலைவாணரே தொழில் படித்த சீமான்களே உங்கள் பிள்ளை மாரியம்மாள் முப்பூடாதி வாசலில ஹரிராமர் வில் வளைத்து ஐயங்கத சுருக்க சொல்லி அம்மாள் கதை பாட போறோம் சாசங்கத சுருக்க சத்திகதை பாட பாடுகின்ற கதைகளில் பழுது குற்றம் நான் சொல்லுகின்ற அங்கே சொல் கூரைகள் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து நானும் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நானும் பாடிட்டாலும் இல்லை தெரியாமல் பாடிட்டாலும்
பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த தாய்மார்களே, என் தாய்மார்களே. என்னது உன் தாய்மார்களா? அம்மா அப்படியானே? ஏமா தாய்மார்கள்னு சொன்னாலே ஆதி பராசக்தி வடிவத்துல வந்து உதித்த தெய்வங்கள். சரி, அதனால நமக்கு தான் முதல் தெய்வம். ஓ, முதல் தெய்வம். ஆமா, நமக்கு பெண்கள் தான் முதல் தெய்வம்னு சொல்ற. பிறவே பெண்கள் இல்லைன்னா இந்த நாடும் கிடையாது, கண்களும் கிடையாது. பெண்களே இந்த நாட்டின் கண்கள். கண்கள். ஆமா, அதனால சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. ஆமா, சிவன் இல்லைன்னா சக்தி கிடையாது. கிடையாது. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த தாய்மார்களே, என் தாய்மார்களே, வருங்கால மாணவ மாணவிகளே, மாணவிகளே, இளம் தோழர்களே, தோழர்களே, வாலிப சிங்கங்களே, சிங்கிகளே, சிங்கிகளே, வயதான சிங்கங்களே, வயதான சிங்கிகளே, சிங்கிகளே, அதாவது இந்த வந்தாரை வாழ வைக்கும் வல்லம் என்ற நகரதியிலே என்னடா இல்ல வந்தாரை வாழ வைக்கும்னாக்கல நீ அப்படியே முழிக்கிய என்னப்பா? ஏமா இது வந்து பேரும் புகழும் பெற்ற நாடு பாத்துக்கோ. சரி, நம்ம இல்லன்னு சொல்லி வந்தாங்கன்னு சொன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய நாடு. அள்ளி கொடுக்கக்கூடிய நாடு. நாடு. வந்தாரை வாழ வச்சுதாமியா வல்லமா நகரத்துல வாழ்ந்து வரும் மக்களுக்கு பழக்கம். நீ வாட்டுக்கு மூக்க உறிஞ்சுக்கிட்டே இரு. தண்ணியா? வந்தாரை வாழ வைக்கும் இந்த வல்லம்மா நகரத்திலே சரி, அதாவது மிக சீரும் சிறப்புமாக அரும்பெரும் கொடை விழா திருவிழாவாக என் தாயாக பெற்ற 3 முகம் கொண்ட முப்பிடாதி. என்ன ஆயிங்க கொடையே என்ன வரல, நீ அதுக்குள்ளேயும் ஆயின்னுக்கிட்டு வர. இன்னும் கொஞ்சம் கழிச்சு வருவா. அதான் அந்த வருவா. இவர் ஆய் எம்பிட்டு லட்சக்கணக்கில் செலவழிச்சு கொடை கொடுத்துக்கிட்டு இருக்கல ஆயின்னுக்கிட்டு இருக்க. வல்லம்மா நகரத்திலே 3 முகம் கொண்ட என் அன்பிகை முப்பிடாதி அம்மனுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அங்காள பரமேஸ்வரி, பேச்சி பிரம்மசக்தி, சப்பானி மாடசுவாமி, கருப்பசுவாமி, வைரவசாமி, சங்கிலி பூதத்தார், வீரபுத்திர சாமி இம்பிட்டு இந்த கோயிலுக்குள்ள இருக்கியா? ஆமா ஆமா. எந்த 4 பேரு இருண்ணே? அது என்ன 4 பேர் மட்டும் வெளியே உட்கார்ந்துருக்காவா? சரி, ஓ வெளியே சாமி உட்கார்ந்துருக்கு அப்படி சொல்லு. மற்றும் யார்? உங்க அக்கா. உங்க அக்கா பெரிய அக்கா. ஆமா, உங்க அக்கா கொடை அடிக்க நம்ம அண்ணாச்சியே வர சொல்லுங்கன்னு இருக்காவோ பெரிய அக்கா. தம்பி தம்பியா? வயசு கம்மி தான், 30 வயசு தான் ஆகுது. ஊரா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உருவம் பெருசாயிடுது. அதனாலே மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கொடை விழா திருவிழா பெருவிழாவாக திருவாளர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். யாமனா கொடை விழா வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான். ஆமா, இன்றைக்கு 8வது திருநாள். ஆமா, 8வது திருநாளை முன்னிட்டு மிக சீரோடும் சிறப்போடும் இந்த வெள்ளிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உள்ளவர்கள் SSM, அதாவது காலம் சென்ற அருமை மாமா செந்திவில் தேவர் அவர்களுடைய அருந்தவ செல்வம். ஆமா, SSM மாரியப்பன் அன்னார் அவர்களும் அதற்கு அப்பாலே அருமை மாமா காலம் சென்ற வேலுச்சாமி தேவர் அவருடைய அருந்தவ செல்வமாகிய SVM சுடலை அன்னார் அவர்களும் அதற்கு அப்பாலே SRM குடும்பத்தினர் சார்பாக இந்த கொடை விழா திருவிழா இன்றைக்கு 8வது நாள் மண்டகப்படி. ஆமா, 8வது நாள் திருவிழாவை முன்னிட்டு இந்த வில்லிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வில்லிசைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கெல்லாம் துட்டு கிடையாது, அடியாரங்களுக்கு என்ன மாதிரி பசுக்கு செலவுக்கு எதுக்கு? சரி, அதனால துட்டுக்கு ஆசைப்படாத, நம்ம மக்கள் குணத்தை பாரு. தம்பி, பஸ்ல ஏறும்போது கண்ட்ரைட்டு கேட்காரோ கேட்கலையோ, வீட்டுக்கு போனவொடனே நம்மளை கட்டின மனைவி கேட்பாள்ல, நீ இடுமாடு மாதிரி நைட்ல ஜோலிக்கு போனிய
துட்ட எங்கல அப்படின்னு கேட்பாள்ல. நீ சொல்லணும் அண்ணாவி ஊர்ல ஓசுக்கு தான் கூப்பிட்டாவ நான் போயிட்டு வந்தோம்னு சொல்லணும். அப்படியா? நான் சொல்லத்தான் இவன் நீ ஒரு மாசத்துக்கு அண்ணாவி வீட்டுல போய் இருந்து சாப்பிட்டுக்கன்ற. பரவாயில்ல, சாப்பாடு கொடுக்குது என்ன பெருசா? அதனாலே சாப்பாடு பெருசு இல்ல, எங்களுக்கு நீ போட்டு முடியாது. அந்த வில்லிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உள்ளவர்கள் சரி, அதாவது மாங்கனி தேன்கனி. மான்கனி தேன்கனி. ஆமா, கனியிலே சிறந்த கனி மான்கனி. உனக்கு வேணும்னா அக்காட்ட கேளு, உனக்கு மாம்பழம் எம்பிட்டு காணுனாலும் அள்ளி கொடுத்துருவா. நம்ம அக்கா தானே? ஆமா. ஏப்பா உனக்கு அக்காவா? எனக்கு சின்னக்கா. சின்னக்கா. ஏற்பாடு செய்தவர்கள் அதாவது அருமை சகோதரி மாரியம்மாளும் என்னுடைய மருகம பிள்ளை மதியும். மாரியம்மா மதி. ஆமா, பேர் பொருத்தத்தை பத்தியடா. தாயும் மகனும்யா. இவ்வளவு பொருத்தம் இருந்தாலே போதுமா, நமக்கு அள்ளி கொடுக்கலாம். அள்ளி கொடுக்கலாம். பரவே ஆசபாசங்களோடு இந்த வெள்ளிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உள்ளார்கள். சரி, அதனாலே என்னையா நம்மளுக்கு பேச்சு வந்து ஒரு 6:30க்கு வில்ல ஆரம்பிச்சு ஒரு 10:30 மணி வரைக்கும் முடிச்சுக்கோங்கன்னாவா. பெஞ்சு வருதுக்கு நீங்க 6 மணிக்கே வந்துட்டிய. நான் 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில வந்து 4:30க்கு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் தான் வீட்டுல வந்து ரைட்டை போட்டிருக்கேன். ஏன்னா நேத்து 2 மணி வரைக்கும் ஆகி போச்சு. நேத்து 12, 12:30. சரி, எல்லாரும் வீட்டுக்கு போக 3 மணி ஆயிருச்சு. இருக்கட்டும், நம்ம கோயில் தானே. அதனாலே அம்மா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உள்ளார்கள். அடியாள் சிறு குழந்தை கற்றது கையளவு கல்லாதது உலக அழகு என்று சொல்லுவார்கள். பெரியோர்கள் சொல்வார்கள். என் சிற்றறிவுக்கு எட்டியபடியாக உங்களுடைய மத்தியிலே ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹரபுத்திரன் தர்ம சாஸ்தாவுடைய திருப்புகளை நாமல் ஓரிரு வார்த்தைகளை சுருக்கமாக சொல்லி தர்ம சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு அதுக்கு அப்பாலே அம்மா முப்படாதியம்மன் திருப்புகளையும் நம்ம சாட்டாவை படித்து விட்டு அதுக்கு அப்பாலே சப்பானி மாடனுடைய திருப்புகளை அதுவும் கொஞ்சம் சாட்டு தான். சரி, இருக்கட்டும், எல்லாம் தரலாம்ல. ஆசை பாசங்கள், அதாவது பாசத்தை கொண்டு. அதனாலே இந்த சாஸ்தாங்கதையும் கொஞ்சம் சுருக்கமா படிக்கணும். அது மட்டும் இல்ல, அம்மாளுக்கும் குறையா படிச்சாலும் முத்து போட்டு இறக்கிறணும். சப்பாடி மாடனையும் கொண்டாந்து கோயிலுக்குள்ள விடணும். வெளியில கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்காம வெளியே கிடந்து அடிச்சுக்கிட்டு. அதனால அடியாள் சிறு குழந்தை கற்றது கையளவு கல்லாதது உலகு அழகு என்று சொல்லுவார்கள். என் சிற்றறிவுக்கு எட்டியபடியாக உங்களுடைய மத்தியிலே எனக்கு தெரிந்த மட்டும் ஒரு சிறு உனக்கு தெரிந்த மட்டுமா எனக்கு தெரிந்த மட்டுமாக ஒரு தெரிந்த மட்டுமாக உங்களுடைய மத்தியிலே எனக்கு தெரிந்த மட்டும் சாஸ்தா புகழையும் அம்மனுடைய திருப்புகளையும் பாட இருக்குகிறோம். எங்கள் கதைகள் எதிர் குற்றங்குறைகள் இருந்தாலும் அடிதாளங்கள் எதிர் குறைகள் இருந்தாலும் முன்சோல் பின்னால் வந்தாலும் பின்சோல் முன்னால் வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மாள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படி அதுக்கு அப்பாலே இந்த சிறப்பான வேளையிலே பரிசை அள்ளி ஓரிரு வார்த்தைகளை சுருக்காக சொல்லி ஐயனை பிறவி செய்துவிட்டு அம்மனுடைய புகழை பாட இருக்குகிறார். ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஹரிஹரபுத்திரன் தர்ம சாஸ்தாக்கள் நாமெல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து உதித்த மானிட மனர்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த மானிட மனர்கள். ஆமா, ஆனா ஐயன் ஹரிஹரபுத்திரன் திருக்காருடையார் தர்ம சாஸ்தா யாருக்கெல்லாம் அவதாரம் செய்தார் தெரியுமா? ஆணுக்கும் ஆணுக்கும், அப்பனுக்கும் அப்பனுக்கும், ஹரிக்கும் சிவனுக்கும். எங்கேயாவது ஆம்பளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க பார்த்திருக்கீங்களா? நம்ம 2 பேருக்கும் பிறந்திருக்கடா. அதனாலே ஐயனுக்கு மையனாகப்பட்ட ஐயன் ஹரிஹரபுத்திரன் தர்ம சாஸ்தா என்ன விதமாகவே அவதரிக்கிறார் தெரியுமா? பங்குனி மாதம் புதன் என்று உத்திரம் பவர்ண பஞ்சமி கடகல கணத்தில் இந்திரமாகவே அமிர்தன யோகத்தில் ஹரிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் என்ன ஆறில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் திருக்கருடையார் ஐயனார் ஐயனார் ஐயனார்
எல்லாம் காத்திடவே ஐயன் வந்து பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு கொலவ மணிக்கொலவ ஐயனுக்கும் மையனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தரும சாஸ்தாவாகவே வந்து பூலோகத்தில் அமர்ந்தாரே. அம்மனோட புகழை பாட அம்மனோட புகழை பாட செல்வ கணவதியே அருள் பூரே முப்போடாரி அம்மா வடக்குத்தியா மாரியம்மா அங்காளீஸ்வரி சக்தி கொண்ட பரமேஸ்வரி அம்மா சந்தன மாறி வடகாரி எட்டு பேரோ உங்களோட புகழை பாடு உங்களோட புகழை மனமதிர ஆதிவள்ளி கையில ஆதிவள்ளி ஆணி பெண்ணால் யாரெல்லாம் பகவானும் பார்வதியோ பச்சை மாலு லட்சுமி இந்திரலோகம் தன்னதியே இந்திரன் சந்திரோ இன்பமுடன் கொலுவிர பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியோ பிரியமுடன் கொலுவிர அப்படி கொலுவருக்கும் ஆதிவள்ளி கையில கோடி எண்ணாயிரம் திசரா காலை கோட்டு நல்ல அமரர் தேவ ஆட்டதிக்கும் ஆனை முக அப்பனாறு முக தேவாதி ஆதிவள்ளி கைலாசத்தில் காயத்தில் சூரியனோ அன்புளிர சந்திரனோ ஆகாய தேவி ஆதிவள்ளி கரை கண்ட பகவானுக்கு கட்டுடனே இருக்கும் போது தெய்வலோகரம்பை எல்லாம் நடனங்கள் ஆடுவாரா ஊர்வசியா உல்லாசமா சரஸ்வரியா பகவானுக்கு பகவானுக்கு சங்கீதங்கள் பாடுவாளம்
கைலாச மாமலையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சங்கரன் சதாசிவன் சப்பாவருணன் காலகாலன் காமாதி கண்ணன் கண்கண்ணன் தில்லையம்பலன் திருலோக நாயகன் என்று சொல்லப்பட்ட மாள் மழுவு துளியும் ஏந்திய உத்ராஜ மாளிகையானும் பொசிட்டிட புலித்தோல் உடை ஆனைத்தோல் போர்வை உமா பார்வதி நேசிக்கும் கால சங்கரனும் கொலுவருக்கு அப்படி கொலுவருந்து வருகிற பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? நாமளை வழிபட வேணுமேயானா மானிட மனுக்களை நாமல் பரவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் மரம் செடி கொடி புல் பூண்டி இலை தாவரம் ஆடு மாடு காள கன்றுகளை படைத்து ஓர் அறிவு முதல் அதாவது 6 அறிவு படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை படைத்து நாமள போல மானிட மனர்களுக்கு 6 அறிவு படைத்தார். என்னென்ன யார் அறிவு ஏன் படைத்தார் தெரியுமா? 6வது அறிவு தான் பகுத்தறிவு. பேர் என்ன பேரு மச்சான்? பேர் என்ன பேரு? சார் நல்லா இருக்கு. 6 அறிவு படைத்த மானிட மனர்களை படைத்த ஆண்டவன் பகவான் 6வது அறிவு தாமியா பகுத்தறிவு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்த பகவான் ஏன் நமக்கு மட்டும் 6வது அறிவை கொடுத்தார்? ஏன் கொடுத்தாரு? மாமன் யாரு, மச்சான் யாரு, நன்மை என்ன, தீமை என்ன, நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்ன, சொந்தமுனா என்ன, பந்தமுனா என்ன, அப்படி எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படுவதற்கு தான் நமக்கு 6வது அறிவை கொடுத்தார். அதுதான் பகுத்தறிவு. 6 அறிவை ஆண்டவன் பகவான் படைத்தோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எறும்பு கடை யானை முதல் எண்ணுண்ணா மனுக்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் இருக்கக்கூடிய சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியும் முதற்கண்டு முக்கணன் பகவான் படைத்து படைத்த உலகமெல்லாம் படியளக்க வேணுமென்று அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? படைத்த சிவ உலகமெல்லாம் படைத்தார் சிவ உலகமெல்லாம் படியளக்க வேணும் எடுத்தார் சிவ உலகமெல்லாம் இறையளக்க வேணும் என்று ஈசனான சிவபெருமான் அவர் எங்கே எங்கே வாராரானா ஈஸ்வரியால் இடமதில ஏடியம்மா பார்வதிய பார்வதி அகில உலகமெல்லாம் அமுதளக்க வேணும் அம்மா. அளக்கும்படி தந்தையானா படியளந்து வருகிறேன் என்று சொல்ல பார்வதியும் அப்படியே ஆகட்டும் என்று நாளி தினை எடுத்தார். நாத சிவனாரிடத்திலே கொடுத்தார். ஆண்டவன் அளக்கும்படி எடுத்துக்கொண்டு அவர் நாளி தினை எடுத்து நாடியெங்கும் படி அளக்க வேணுமே என்று அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? நாளி நல்ல தினை எடுத்தார், நாடி எங்கும் படி அளந்தார். உரிய நல்ல தினை எடுத்தார், உலகமெல்லாம் படி அளந்தார். ஆளாக தினை எடுத்தார், தினை எடுத்தார், அரே அகிலமெல்லாம் படி அளந்தார். சுவாமி தினை எடுத்தார். பீடாமல் ஈசன் சிவபெருமான் படி அளந்து கைலாசம் வாராரே சத்தி உமா பார்வதியாள் பகவனுப்போ வருவரென்று தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜார மலரெடுத்தாள் ஜலமெடுத்தாள் ஈஸ்வரியா பார்வதியா பார்வதியா பார்த்து இருப்பாளா பார்வதியா
சத்தியானவா ஆண்டவன் சிவபெருமானிடம் இதிலே வந்தோ நாளை தினை எடுத்து கொடுக்க ஆண்டவன் பகவான் அளக்கும்படி வாங்கி கொண்டு அகில உலகமெல்லாம் படியளந்து ஆதி கைலாச வருகிறார். வரும் இந்த சிறப்பான வேளையில பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பாரிஜார மலரெடுத்தார். கெண்டியிலே ஜலம் எடுத்து வருக நல்ல வருகை என்று வருக நல்ல வருகை என்று வரவேற்பு தான் கொடுத்தார். பூஜை நடத்தும் பணிவடைகள் வாருங்கோ பகவான் வாசனத்தில் அமரவை படியளந்த பகவானே பாலும் பாலும் கொடுப்பாழையளந்த சக்திகளை பாரி கொடுப்பாள் களைத்து வந்த பகவானே அம்மா களை பாரி கொடுப்பாள் அங்களை பாரி நல்ல இளைப்பாரி 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 தாம்பூலமும் தாந்தரித்தார் சத்தியும் சிவனுமாக களைப்பாரி இளைப்பாரி தாம்பூலம் தாந்தரித்து ஆண்டவன் சிவனாரோடு ஆதிபரா சத்தியமாக சப்பரஞ்ச கட்டிலே தூஷிமத்தை தனை விரித்தோ படியளந்த பகவானுக்கு அந்த காலம் பார்வதி பாலுமலம் கொடுத்ததுதான் இன்னைக்கு பூலோகம் தன்னதிலே ஆனா பிறந்த ஆம்பளை தொழிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கும் தாய்மார்கள் என்னையா செய்யணும்? என்ன ஒரு செப்பு தண்ணியை வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து நிக்கணும். என் மோரையில வெந்நிய கொதிக்க வச்சு ஊத்தவா? ஏன் இல்லன்னு அல்லும் மகளும் 60 நாளில 30 நாளில உழைச்சிட்டு வந்துருவாரு ஆம்பளை. அந்த களைப்பை தீர்ப்பதற்கு ஒரு செப்பு தண்ணியை கொடுத்து வாங்கன்னு வரவேற்கணும். அப்படி இல்லை என்ன? அதாவது ஆனா பிறந்த ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே சென்று வீடு திரும்பும் வேளையிலே வருக வருக என்று வரவேற்பை கொடுத்து எத்தா ஏன் இம்பிட்டு வாட்டத்தோட வாரிய மூஞ்ச பாரு ஏன் இம்பிட்டு வாட்டத்தோட வாரிய இங்க பாருங்க. அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன் போன இடத்துல உங்க சரக்கு கொண்டு போன வியாபாரம் வித்துச்சா விக்கலியா? அதனால இங்க வாங்க, அஞ்சாதங்க மலையாதங்க. இந்த சந்தை இல்லைன்னா அடுத்த சந்தை. இதுல ஏன் உங்களுக்கு இம்புட்டு வருத்தம் அப்படின்னு அந்த அம்மா கணவனை வரவேற்பை கொடுத்து சிரித்த முகத்தோடு பச்சை தண்ணியை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? பாலா வாங்கி அருந்துவாராம். சில வீட்டுல அது போல் அல்லாமல் இந்த குடத்துக்கார வீட்டுல எல்லாம் கேட்பாளாம். ஆமா, வெளியே போயிட்டு வரல ஏழையா பேதியில போவோம் பிறவே நான் கேட்டோம்ல அதால ஏழையா பேதியில போவான். போனவே ஒரே பாக்கா போவாம உங்க அப்பை ஏழை ஊத்திட்டு வந்து இந்த இடைஞ்ச பண்ணுதானே அப்படின்னு சில வீட்டுல சொல்லுவாங்க. அதே போல் அல்லாமல் ஆதிபராசக்தியானவா வருக வருக என்று வரவேற்பை கொடுத்தார். பாத பூஜை பணிவிடைகளை முடித்து சத்தியுஞ்சவனுமாக சத்தியுஞ்சவனுமாக எட்டோடு எட்டு சோவியங்கு சுகாட்டங்கள் சுகாட்டங்கள் ஆடும் போது பாத்தாள பார்வதி ஆண்டவன பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும் ஏ ஆண்டவன பகவான்
ஈஸ்வரா என்ன பார்வதி 8 நாளா சோவியபுரத்தி சொக்காட்ட ஆடிக்கொண்டிருக்கீல இருக்கிறமா அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் பார்வதி கேட்கட்டுமா கேளு கேட்டதுக்கு அப்பால் சாபங்கள் எதுவும் கொடுத்து விடக்கூடாது இந்த ஆண்டவன் சிவபெருமான் கோபப்படாத அளவுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் கேளு உனக்கு சாபத்தை கொடுக்க மாட்டேன் அப்படியா ஆமா பகவானே பரம்பொருளே பரம்பொருளே ஈசா இறைவா ஏழை பிரகாச ஐயா அகில உலகம் படைத்த உலகமெல்லாம் உங்களை வணங்கும் வேளையில ஆமோ உங்களுக்கு மேலாக நீங்க வணங்கி வரும் இருவர்கள் யாரு யாரு காரணம் என்ன அடியை பார்வதி சுவாமி. படைத்த உலகம் என்னை வணங்கினாலும் வணங்கி வந்தா நான் வணங்கி வரும் இருவேர்கள் யார் தெரியுமா யாரம்மா காலையிலே கிழக்கருந்து உதித்து தோன்றி வருகிறானே கதிரவன் சரி அந்த சூரிய பகவானையும் ஆ, மாலையிலே மறையும் அந்த சந்திர பகவானை தானம்மா நான் வணங்கி வருகிறேன் எதற்காக வணங்குகிறீர்கள் அது யாரு தெரியுமா யாரு? ஏ அடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகள் என் வலது கண்ணு சூரியன் எம்மை இடது கண்ணு சந்திரன் இருட்டு நல்ல நான் தானம் பகலும் நல்ல நான் தானம் இருளும் நான் தான் ஒலியும் ஒலியும் நான் தான் இருளும் நான் ஈரேழு உலகமல் ஈசன் ஜீவன் நான் தான் அம்மா அகில நல்ல உலகமல் அகில நல்ல ஆண்டவனும் ஆண்டவனும் போட் போட். அடே பார்வதி என்னங்கோ ஈரேழு உலகம் பாரேழு உலகமெல்லாம் பகவான் நான் தான் அடி அம்மா இரவும் நான் தான் ஒலியும் நான் தான் ஆண்டாரம்மா சந்திரனும் நான் தான் சூரியனும் நான் தான் அகில உலகமெல்லாம் நான் தான் என்று சொல்ல சரி இந்த பகமா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரம்னு சொல்லுதாரே கொண்டிருக்காரு இவர் கண்ணு முழிச்சுக்கிட்டே தானே இருக்கு எப்ப பார்த்தாலும் திறந்துகிட்டு தானே அப்ப இருக்காரு சந்திரன் சூரியன் என்று சொன்னாலும் இவர் சரிபாதி இவர் உடல்ல நாம சரிபாதி இருக்கிறோமே இந்த சத்தியோட கண்களை தானே இருக்கணும் ஆனா ஒரு கண் அவர் கண்ணா இருந்தாலும் இருந்தாலும் மறுகண் நாம் கண்ணாகத்தானே இருக்க வேண்டும் ஆமையா அப்படி இருந்த போதிலும் சரி. இவர் சூரியன் சந்திரன் நான் தாமனு சொல்லுதாரே சொல்றாரு அல்லவா இதை பரீட்சை செய்து பரிசோதிக்க வேணும் என்று ஆமாண்டே. ஆதி பராசக்தியானவா ஆமோ. அவா பகவானுக்கு புன்னாலே பகவானுக்கு புன்னாலே ஓடி வந்த பார்வதி ரெண்டு நல்ல கரமெடுத்தா ரெண்டு நல்ல ஈசங்கண்ண மறைப்பாளா கண்ண மறைத்த போது பாத்தாள பார்வதி பகவான் கண்ணு மறைத்த போது லோகம் எல்லாம் இருக்கு அகில நல்ல உலகம் அகில நல்ல உலகம் இருக்குது சாமி பாரேலு உலகமெல்லாம் பாலடைஞ்சு இருக்குதையா பார்த்துட்டாள பார்வதியா மனமேதில என்னும் ஈஸ்வரியா பார்வதியா என்ன பார்வதி என்னைய அது செய்தாளானா பராசக்தியானவள் ஆண்டவன் சிவபெருமானுடைய கண்களை மறைத்தாள் சரி பார்வதாதேவி கண் மறைத்தவுடன் என்னய்யா? ஈரேழு லோகமெல்லாம் இருள்மயமாகவே இருக்க கண்டாள் எப்படி
இந்த சிறப்பான வேளையிலே என்னென்ன பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளித்தந்த செல்வச்சி மாட்டி அதாவது என்னோட பகவான் கண்ண மறைத்தவுடன் ஈரேழு லோகமெல்லாம் இருள்மயமாகவே இருக்குகிறது. சரி, இருள்மயமாக இருக்க கண்டு பார்வதி எம்புடு சொல்லி கேட்காம கண்ண மறைச்சிருக்காளே, ஈரேழு லோகமெல்லாம் இருள்மயமாக இருக்குகிறது. அதனாலே நாமளுடைய மகிமை தன்னை நாம் தேவி அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கோபம் கொண்ட சாமி சிவபெருமான் கோபம் கொண்டு கண் சிவந்து கண் சிவந்து எடுத்தாரே கண் சிவந்து நாமளோட மகிமைகளே நாமதேவி பார்வதியாள் அறிய வேணும் தெரிய வேணும் நெற்றி கண்ண தரப்பாரா நீண்ட ஒலி கொடுப்பாரா உச்சி கண்ண தரப்பாரா உலகமெல்லாம் ஒலி கொடுத்தா ஒலி கொடுத்த வேளையில உச்சி கண்ணில் இருந்தல்லவோ ஆங்கார சொருவத்தோடு ஓங்கார ரூபத்தோடு எட்டு நல்ல கரங்களோடு ஒரு நல்ல முகத்தோடு வளர்ந்த வந்து பிறந்திடுமா அந்த நல்ல பிள்ளையாது பகவானுக்கு முன்னாலே ஆடுவாளாம் பாடுவாளாம் பாடுவாளாம் பாடுனா ஆண்டவன் பகவான் கோபம் கொண்டு கண் சிவந்தார். சரி, பகவான் கோபம் கொண்டு கண் சிவந்த போது நெத்தி கண்ணை திறந்தார், நீண்ட ஒலியை கொடுத்தார். உச்சி கண்ணை திறந்தார், உலகமெல்லாம் ஒலி கொடுத்தார். உச்சி கண்ணை திறந்த போதிலும் உச்சி கண்ணிலே ஆங்கார ஓங்கார சொருவத்தோடு ஒரு குழந்தை வந்து பிறந்தார். அந்த பிறந்த குழந்தைக்கு ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணிலே நீ பிறந்ததுனாலே இன்றைய நாள் முதலாக உனக்கு உச்சியினி மாகாளி என்று ஒரு பெயர் நாமங்களை கொடுத்து வடக்கு வாச கோட்டையிலே அமர வைத்தார். ஏய் பார்வதி, எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? பரிசோதித்த பாவங்கள் தீர வேணுமே. ஆனால் ஏய் பார்வதி, அகில உலகமெல்லாம் சென்று என்னை பிரிந்து அட்டகாலியாகவே அவதரிப்பாய் போ என்ற ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்தார். பார்த்தா பார்வதி என்ன பண்றா? ஏய் பார்வதி, இன்னும் நான் யார் யார் என்னுடைய மகிமைகளை அறிந்தாயா புரிந்தாயா? என்ன ஆண்டவன் யார் தெரியுமா? யார் சுவாமி? ஏ பார்வதியே, ஒன்றும் ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டி, ஒன்றும் ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டி, ரெண்டு ரெண்டாண்டி ஈஸ்வரன் நான் தாண்டி, ரெண்டோ ரெண்டாண்டி ஈஸ்வரன் நான் தாண்டி, மூணு நல்ல அம்மா, மூணு நல்ல அம்மா சொல்லு, மூணு நல்ல மூணாண்டி, மூணாண்டி மூணாண்டி ஏ முக்கணன் நான் தானடி, நான் தானடி, நான் தானடி, நான் தானடி, நான் தானடி, நான் தானடி ஆமாயோ உடனே அடே நாலு நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டி, ஐந்து ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, ஆறு ஆறாண்டி ஆறு சாஸ்திரமும் நான் தாண்டி, ஆறு ஆறாண்டி ஆறு சாஸ்திரமும் நான் தாண்டி, ஏழு ஏழாண்டி ஏழு பங்காளனும் நான் தாண்டி, ஏழு ஏழாண்டி ஏழு பங்காளனும் நான் தாண்டி, அப்படி
எட்டோ நல்ல எட்டோ நல்ல எட்டோ நல்ல எட்டாண்டி 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 திசைகளுமே நான் தாண்டி பார்வதிய திசைகளுமே நான் தாண்டி அம்மையோ உடனே ஒன்பதாண்டி ஒன்பது நகக்கரகமு நான் தாண்டி ஒன்பதாண்டி நவக்கரகமு நான் தாண்டி பத்து நல்ல பத்து நல்ல படி போடு பத்து நல்ல பத்தாண்டி 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 படியளக்கும் பகவானும் நான் தாண்டி படியளக்கும் பகவானும் நான் தாண்டி அம்மையோ உடனே பகவானும் சொன்ன அதை கேட்ட பார்வதி ஆண்டவா நானும் ஆண்டவன நானும் பார்வதி நான் செய்த பார்வதியால் சொன்ன ஆண்டவன் தான் சிவபெருமான் அடியம்மா பார்வதி ஜீவன் நான் தான் அகில நல்ல அகில நல்ல ஆண்டவனும் நான் தான் செய்யும் நகலும் அம்மா படைத்த பகவானும் சொன்ன பகவானும் சொன்ன சக்தி பார்வதியாக சிவபெருமான் நான் தானம்மா நான் அசைந்தால் தான் ஈரேழு லோகமெல்லாம் அசையும் சரி நான் அசையாவிட்ட அகில உலகம் அசையுமா அசையாது அடியே பார்வதி அகில உலகமெல்லாம் அனைத்துமே நான் தானம்மா நான் அசைந்தால் அசையும் அகில உலகமெல்லாம் உலகங்கள் எல்லாம் இருட்டும் நான் தான் ஒளியும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பகலும் நான் தான் இரவும் நான் தான் ஆடு அசையும் பொருளிலே இருந்து அசையா பொருள் வரைக்கும் அனைத்துமே ஆண்டவன் சிவபெருமான் நான் தான் என்று சொல்ல அப்படி சொல்லும் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாம் இடங்கள் எல்லாம் பேரும் புகழும் பெற்று வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாக பார்வதாதேவி பார்த்தார் வேத்து விறுவிறுத்து நின்னா பாருங்க அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வச்சியை பார்த்தாள் பார்வதாதேவி வேத்து விறுவிறுத்து நின்னா பாருங்க வேர்வை பூமியில் விழுந்துதானா பூமி தாங்காது என்று வேர்வையை துவட்டி ஆண்டவன் பகவான் தன்னுடைய தடாபாரத்துக்குள் அடைத்துக் கொண்டார். தடாபாரத்துக்குள் அடைத்த போது அதாவது பார்த்தார் அதுதான் இன்னைக்கு கங்கா பரமேஸ்வரி மீதமுள்ள வேர்வையானது 7 சொட்டுகளாக பூமியிலே விழுந்து 7 சத்தா சாகாரம் ஆச்சு. அப்படி என்றால் 7 கடல்கள் ஆச்சு. 7 கடல்களும் என்ன கடல்கள் தெரியுமா? தன்னனை தன்ன தன்னான் தன்னனை தன்னோ வேளையான வேளையம்மா முப்பூடாது ஆடி வார ஓடி வாரா ஆதாடி போட்டு வாரா வீரப்பல்லாம் விரிசடையா தாடும் ஜடமுடியா போல மொழியழகா நீண்ட பல்லழகா அப்போ
சொருவத்தோடு எங்க முப்புடாதி வாசலில அம்பிகைய வடக்குத்தியா வடமுகம் கொண்டவனா சக்தி கொண்ட வடக்குத்தியா ஆடி வார ஓடி வாரா அந்த ஆதாளி போட்டு வாரா எல்லாத்துக்கும் இளையவளா ஈஸ்வரியா வடக்கும் ஆடுதாள பாடுதாள ஆதாளி போடுதாள அப்போ சடக்காரி ஆயிர சொருவக்காரி சொர்வக்காரி அழகி